பிக் பாஸ் சீசன் 4 எபிசோட் 4 டே 3. கொஞ்சம் கலகல, கொஞ்சம் அழு. நம்ம அனிதா சம்பத்தை வந்து அவங்க கதையை ரொம்ப சோகமாக சொன்னாங்க. ஷூவில் நடந்து போனது, பல கிலோமீட்டர் தொலைவு. அதுக்கப்புறம் 7 ரூபா டிக்கெட்டுக்கு 5 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு போனது, இதெல்லாம் சொன்னாங்க. அவன் திருட்டு ரயிலே ஏறி வந்திருக்கிறான். நீங்கள் ஒரு 2 ரூபா மிஸ் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம், அதை விடுங்க. ஆனால் உங்கள் கதை ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முதல் நாளில் நம்ம இவர் ஆரி அர்ஜுனா சொன்ன கதை கூட ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை சொல்ல மறந்துட்டேன். அது வந்து அவரோட லைஃப் ஜேர்னி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது மாதிரி துணிவாக வந்து, அதாவது எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள் ஆரியா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, நல்லா வருவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து அவரோட லைஃப்பை சொன்னார். அவங்க அக்கா சொன்னது போல் எந்த சீனெல்லாம் சொன்னால் எழுதுருவோமோ அந்த சீன்லாம் எடிட் பண்ணிட்டார் போல் இருக்கு. மற்றபடி அவர் லைஃப்பில் நிறைய ட்ராவலிங் வந்து கொஞ்சம் மறைச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச சுரேஷ் சக்கரவர்த்தி வேறு, இங்கே இருக்கிற சுரேஷ் சக்கரவர்த்தி வேறு, வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கும் திரும்ப கிச்சனோட சண்டை தொடருது. சண்டை தொடர்ந்து அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ், எல்லோரும் இஷ்டத்துக்கு ஒரு டான்ஸ், ஒரு கேட்வாக் ஒன்று பண்ணாங்க. ஒரு சாங்குக்கு ஒரு கேட்வாக்கு. ரொம்ப அது கொஞ்சம் எதிர்பாராத ஒரு த்ரில்லு. அதாவது அழகானவங்க தான் கேட்வாக் போகணுன்னு அவசியம் இல்லை, மெல்லிசா இருக்கணும் தான் கேட்வாக் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்படி இருக்கிறவங்களும் போகலாம் அப்படின்னு உணர்த்தியிருக்காங்க. ஸோ இதனால் ஆளுக்கால வீட்டில் வந்து கேட்வாக் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது பிக் பாஸோட போகட்டும். மற்றபடி தெறிக்க விடுற மாதிரி இன்றைக்கி எதுவும் சீன் இல்லை. இங்கே வந்து திரும்ப இந்த கிச்சனை விட்டு அவங்க வெளில வரணும்னு, கிச்சனை விட்டு வெளில வந்து கிச்சன் சுத்தமாக இல்லைன்னு ஒன்று காமிச்சாங்க. தமிழ்நாட்டில் பாதி பேர் வீட்டு கிச்சன் அப்படி தான் இருக்குது. பாதி வீட்டில் வந்து சமைக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இல்லையும் காசில் எல்லாம் ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டுருக்காங்க. காசு இல்லாமல் ஹோட்டலில் எப்படி வாங்கி தின்றான்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதிலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் வந்து நாளைக்கு எபிசோடில், அதாவது இன்றைக்கி வரப்போகிற எபிசோடில் என்னென்ன வரும்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இவர் வந்து அந்த வாசல் கதவை தரத்தை மூடி வச்சுட்டானுங்க. அதை திறங்கன்னு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பாலாஜி ரொம்ப சீன் போடுறாரோன்னு தெரியுது. பாலாஜி வந்து பாலாஜின்ட்டான். பாலா நடிகர் பாலா. அவர் தாடி வச்சுட்ருக்காரு. தாடி எடுத்தால் அவருக்கு வந்து அந்த டொக்கு தெரியும், முகத்தில் இருக்கிற டொக்கு தெரியும், தாடி விட்டுருக்காரு போல் இருக்கு. நல்ல பாடி பில்டரு அவர். வந்து நம்ம நம்ம இந்த தெலுங்கு பொண்ணு, 18 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு கூட அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக அப்படியே மூவ் பண்ணுறாரு. இதில் ரொம்பவும் இதுவாக இருக்கிறது நம்ம ரியோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். ஆனால் எல்லோரையும் அப்பப்போ கலாய்ச்சிருக்காரு, கொஞ்சம் கலாய்க்கிறாரு. அவர் கலாய்க்கிறதெல்லாம் எந்த தூரத்துக்கு போகும்னு தெரியல. அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. சுரேஷ் சக்கரவர்த்தி ஏதோ பெரிய பிளான் வச்சுருக்காரு. அது வந்து போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 4வது எபிசோட் 3வது நாள் நேற்று வந்து ரொம்ப ஆள் சைலண்ட்டாக இருந்தாப்புல. திடீர்னு கோவப்படுற மாதிரி போட்டார், திடீர்னு சைலண்ட் ஆகிட்டார். அது என்னன்னு தெரில. அப்புறம் எல்லாம் ரேகா தூங்கும்போது நாய் மாதிரி குலைச்சி எழுப்புனாங்க. அதுக்கு வந்து ரேகாவும் திரும்ப நாய் மாதிரி குலைச்சாங்க. எந்த குலைச்சாலும் வந்து சரியில்லை. பிக் பாஸே நாயை குலைக்க விட்டுருக்கலாம். இவங்கள குலைக்க விட்டது நாய் மாதிரியே இல்லை. நாய்ங்கள்லாம் கேட்டால் ரொம்ப வருத்தப்படும். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் வந்து இன்றைக்கி சுவாரஸ்யமாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்குன்னா அதாவது இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பார்க்க பிடிச்சவங்க பாருங்கள், பார்க்காதவங்க பார்க்காதீங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் பிக் பாஸை பற்றி வித்தியாசமான கோணத்தில் விரைவில் அலசப்படும். பார்த்துக்கிட்டே இருங்க, பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும். அப்புறம் உங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன். Thanks for watching. Do not forget click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.